முட்டை சுக்கா, முட்டையில் சுக்காவே ட்ரை பண்ணலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்தரிச்சு நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா தொக்கு பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா தொக்கு மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போனதும் 2 முட்டையை உடைச்சி உள்ள ஊற்றி மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே முட்டை நல்லா வெந்துடும். திருப்பி போட்டுட்டு வேக வச்ச முட்டையை 4 கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. அப்படியே அந்த மசாலால பெரட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அப்போதான் அந்த முட்டையில உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருந்த மசாலால பாதி தான் நான் சேர்த்திருக்கேன். இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம். கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இந்த ரெசிபியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்பாத்தி, தோசை, பரோட்டா, இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வெறுமனே சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கே தேவாமிர்தமாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.